வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, புலியாரோட மந்திரம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி என்னோட வியூவர்ஸ்க்கு தெரியும், அவங்க பார்த்தவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சேனல் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இட் வாஸ் பீயிங் ஹேக்ட். அதனால இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மலையாள மாந்திரிகம், ம், அதாவது அவங்க கற்றுக் கொடுத்த முறைகள், அவங்களோட பூஜா ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தமிழ்லேருந்து மாறுபடும். எல்லாமே மலையாளத்தில் இருக்குது. பட் அது தமிழில் எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாமே வீடியோஸ் இனிமேல் ரெகுலராக வரும். அண்ட் என்னோடய வீடியோ மிஸ் பண்ணவங்க கால் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் ரியலி லவ் யூ ஆல் ஃபார் எவர். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல் இன்னொரு வாட்டி. அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு காளி. உங்ககிட்ட இருந்து உங்களோட மெசேஜஸ், உங்களோட ஃபோன் கால்ஸ் எல்லாமே என்னை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு என்னோடய குரு பேர் நான் சொல்லிடுறேன். என்னோடய குரு பேர் வந்து ஜதின் ஷோலின் நாயர். இதுதான் வந்து அவரோட பேர். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஜதின் ஷோலின் நாயர். இதுதான் வந்து அவரோட பேர். அவர் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து திருவனந்தபுரம். ஸோ அவரோட மந்த்ராஸ், அவர் கொடுத்த மலையாள மந்திரத்தை வந்து நம்ம தமிழில் பார்க்கலாம். இந்த பிக்சரில் நீங்கள் கொடுத்துருக்க யந்திரம் வந்து புலியாரோட ரொம்ப சக்தி வாய்ந்த யந்திரம். இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நிறைய பேர் வந்து இப்போது பிஸ்னஸ்க்கு போவாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஃபெயிலியர்ஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா கணபதி அப்படின்றவரே தடைகளை உடைக்கக்கூடியவர் தான். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற யந்திரம் அண்ட் மந்திரம் தான் இது. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு யந்திரம் இது. இது நிறைய பேர் அதை வெளியே கொடுக்கக்கூடாதுன்னு லாஸ்ட் வீடியோலேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஷேர் பண்ணி வேண்டாம்னு. பட் அது வேறு மந்திரம், அது வேறு யந்திரம். இது வேறு மந்திரம், இது வேறு யந்திரம். கம்ப்ளீட்டாக இது வேறையாக இருக்கும். நான் சொல்லும் போது உங்களுக்கு அந்த பூஜா ப்ரொசீஜர்ஸ் டிஃபர் ஆகிறது தெரியும். இப்போ இதில் வந்து கணபதியோட யந்திரம் போட்டு ஸ்ரீம் பீஜம் போட்டு அமைச்சிருக்காங்க வாசலில். ஸ்ரீம் அப்படின்றது லக்ஷ்மி கோரி யந்திரம். இதோட மூல மந்திரம் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் திரிலோக மோகனம் குரு குரு விக்னேஷம் ஹிம் ஃபட் ஸ்வாஹா. ஃபட் அப்படின்றது எனக்கு ஹிந்தி ஸ்டூடெண்ட்னால ஃபட்டுன்னு ஹிந்தியில் வருது. அது பட், பட். ஸோ விக்னேசம் ஹிம் பட் ஸ்வாஹா அப்படின்றது மூல மந்திரம். இப்போ இந்த பூஜை வந்து எப்படி நீங்கள் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் பூஜை பண்ணும் போது ஒரு அமாவாசை அன்றைக்கி பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா வளர்ப்பேர் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவினிங் டைம் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளான டைம் வந்து பிரம்ம முகூர்த்தம் 3 மணி. ஏன்னா நான் மலையாள மாந்திரிகம் படிக்கும் போது எல்லாமே நான் 3 o'clock தான் பூஜா ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அந்த டைமில் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா ஈவினிங் பண்ணுங்கள். நீங்கள் அந்த யந்திரத்தை வந்து ஒரு செப்பு தகட்டில் எழுதிட்டு அதுக்கு ஒரு 3 வகையான அபிஷேகம் வச்சுட்டு, நெய்வேத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது புலியார் வந்து என்ன நெய்வேத்தியம் நீங்கள் வச்சாலும் அவர் ஏற்றுப்பார். ஸோ பால், ரோஸ் மில்க் அந்த மாதிரி வைங்க, பாதாம் மில்க் வைக்கலாம். ஸ்வீட்ஸ் அப்படின்னும் போது பால்கோவா அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கி வைங்க. வாங்கி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடணும். நிறைய பேர் வந்து அதை காக்காய்க்கு வச்சுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அந்த பிரசாதம் நெய்வேத்தியம் வந்து நீங்கள் சாப்பிடணும். ஸோ இந்த பூஜையில் வந்து என்ன ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அருகம்புல், தாமரை, அப்புறம் இது மல்லிப்பூ, ஜாஸ்மின், மரிக்கொழுந்து. இது 4 பூவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது 4ல் அருகம்புல் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அருகம்புல்லும் மல்லிப்பூவும் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஈஸி. இல்லை அருகம்புல்லும் லோட்டஸ், தாமரைப்பூ அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட காம்பினேஷன் தான் அது. ஆனால் இந்த 4 பூவில் ஏதாவது ஒன்று, அருகம்புல் கண்டிப்பாக இருக்கணும். அதை தவிர ஏதாவது ஒரு பூ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் அப்படின்னு பார்க்கும்போது மலையாளத்தில் வந்து வெளிச்செண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, தேங்காய் எண்ணெய். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மலையாளம், ஏன்னா எனக்கு மலையாளம் தெரியாது. மை செகண்ட் லாங்குவேஜ் வாஸ் ஹிந்தி. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதனால் வெளிச்செண்ணெய்ன்றது தான் அவங்க தேங்காய் எண்ணெய் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏன்னா தேங்காயில் தீபம் போடலாம், ஆனால் வீட்டில் போடக்கூடாது. அது எல்லாமே பரிகார ஸ்தலம் கோயிலில் தான் போடணும். இப்போ நீங்கள் இந்த பூஜை நீங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் தேங்காய் எண்ணெயே நீங்கள் வந்து விளக்குல திரி போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த யந்திரத்தை முன்னாடி உட்காந்து நீங்கள் 108 வாட்டி அந்த செப்பு தகடில் நீங்கள் சொல்லிட்டு வரலாம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல நீங்கள் அதை வைக்கலாம். இல்லை நிறைய பேர் ஹோம்மேட் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் நான் இதை பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்க மாதிரி பர்சன்ஸ் வந்து இதை வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம்.
அண்ட் ஏன்னா இது வந்து பாருங்கள் திரிலோக மோகனம் அப்படின்னு வருது. அப்படின்னா என்னென்னா திரிலோகத்தையும் எனக்கு நீங்கள் வசியம் பண்ணி மோகனம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த மீனிங்கோட, அந்த மந்திரத்தோட மீனிங். ஸோ அது ஒன்று இருக்குது. அதனால நீங்கள் வந்து ஏற்றும் போது வீட்டில் ஏற்றும் போது கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நெய் யூஸ் பண்ணி விளக்கேற்றிக்கோங்க. டெய்லி 108 வாட்டி இது சொல்லலாம். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா குழந்தைங்களும் வந்து காளியை வணங்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஆக்சுவலாக நான் வீடியோ வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது தைப்பூசம் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். யாரோ ஒரு பொண்ணு வந்து பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த ரேப் பண்ணிட்டாங்க டிரைவர் அப்படின்றத பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவங்க கையில் ஒரு மாந்திரிகம் அப்படின்ற ஒரு கலை, இல்லை காளியோட தாயத்து, காளியோட யந்திரம் சக்கரம் ஏதோ ஒன்று இருந்திருந்தா அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி நடந்திருக்காது. இத்தனைக்கும் அவங்க அப்பா அம்மாவோட ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. கோயம்புத்தூரில் தான் இது நடந்திருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. என்னோடய மோட்டிவ் வந்து குழந்தைங்க வந்து காளியை வணங்கணும், குழந்தைங்க காளிக்கு பூஜை பண்ணணும். மாந்திரிகம் அப்படின்றது வெறும் ஏவல் செய்வினையோடு அது முடிஞ்சிடுறது கிடையாது. அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு பெண் வந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக மாந்திரிகம், யந்திரம், மந்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளால் ரேப்பை வந்து தவிர்க்க முடியாது. பட் ஏன்னா கண்ட்ரியில் அந்தளவுக்கு தண்டனை கிடையாது. பட் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். அதுக்கு நமக்கு காளியோட அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். ஸோ இனிமேல் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து எப்படி காளிக்கு பூஜை பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுங்க. சின்ன சின்ன மந்திரம், யந்திரங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக் கொடுங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு எனக்கு வேல்மாறல் படிக்கிற பழக்கம் இருக்குது. எனக்கு ஒரு நாளைக்கு 5 பூஜை இருக்கும். ஸோ அதில் வேல்மாறல், கோலர் பதிகம் அப்படின்றது மேண்டட்டரி. நான் கண்டிப்பாக டெய்லி அதை படிப்பேன் அண்ட் பாடிடுவேன். ஐகிரி நந்தினினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலபைரவர் அஷ்டகம்னா ரொம்ப பிடிக்கும். மகாகால் உஜ்ஜைன்னா அதை விட ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க அதெல்லாம் கற்றுட்டு வளர்றதுலேருந்து அவங்களுக்கு அது சேஃப்டிக்கு யூஸ் ஆகும்.